என்ன பவுலிங்டா சாமி! இன்னைக்கு வெறித்தனமா இருந்தது. இந்திய பவுலிங் யூனிட் சும்மா பக்காவா இன்னைக்கு பவுல் பண்ணாங்க. இன்னைக்கு ஆசிய கோப்பை 2025 ஒரு மிரட்டல் பெர்ஃபார்மன்ஸா இருந்தது. இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான். இன்னைக்கு டாஸ் வின் பண்ண இந்தியா ஃபர்ஸ்ட் நாங்க பவுல் பண்றோம்னு டிசைட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் புடிச்ச பாகிஸ்தான்ல இருந்து ஒரு வெறித்தனமான பெர்ஃபார்மன்ஸ் வெளிப்பட ஆரம்பிச்சது. எஸ்பெஷலி ஃபர்கான் அண்ட் ஃபக்கர் சல்மான் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஒரு வெறித்தனமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஃபர்கான்ல இருந்து சரியான அடி. இந்திய பவுலிங் விட்ட நொறுக்கி எடுத்தாருன்னு சொல்லணும். அதுக்கு தகுந்த மாதிரியும் பாத்தீங்கன்னா ஃபக்கர் சல்மானும் நல்ல ஒரு சப்போர்ட்டிங் பண்ணாரு அவருக்கு. அவங்களோட ஓப்பனிங் பேரு சூப்பரா இருந்தது. 10 ஓவருக்கு 84 ரன் குவிச்சாங்க பாகிஸ்தான் அணி. விக்கெட்டே எடுக்காம இருந்தாங்க. விக்கெட்டை பாத்தீங்கன்னா அப்பதான் வருண் சக்கரவர்த்தி எடுத்து கொடுத்தாரு. ஃபர்கானோட விக்கெட்டை 57 ரன்னுக்கு அவரோட விக்கெட்டை இழந்தாருங்க. அப்பதான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். இந்தியா இன்னைக்கு என்ன எவ்வளவு மோசமா பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. பாகிஸ்தான் 200 ரன்னுக்கு மேல இன்னைக்கு அடிச்சிருவாங்க. இந்தியா மேல பிரஷரை போட்டுருவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கும் போது எப்ப ஃபர்கானோட விக்கெட் போச்சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விக்கெட்டுகள் அப்படியே சீட்டுக்கட்டு மாதிரி சரமாரியா போக ஆரம்பிச்சது. ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா பக்கர் சம்மானும் 46 ரனுக்கு அவர் விக்கெட்டை இழக்க மத்தபடி எல்லா பேட்டரும் வந்தவண்ணம் போனவண்ணமா இருந்தது. குல்தீப் யாதவ் 2 ஓவருக்கு ரன்களை வாரி வழங்கினாலும் ஒரே ஓவர்ல 3 விக்கெட் எடுத்து இந்தியாவுக்கு நல்ல ஒரு கம்பேக் பண்ணி கொடுத்தாரு. ஒரு கட்டத்துல இது ஒரு ஓவருக்கு 146க்கே பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் பொட்டலம் ஆயிட்டாங்க. சரி 19.1 ஓவருக்கே பாத்தீங்கன்னா 146 ரனுக்கு பொட்டலம் ஆயிட்டாங்க பாகிஸ்தானி. ஆரம்பத்துல அடிச்ச அடிக்கு எங்கோ போய் நினைச்ச ஸ்கோர் 200 ரன்னுக்கு மேல போய் நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது இப்ப வெறும் 146 ரன். கடைசியில பாத்தீங்கன்னா 9 விக்கெட் சரசரசர்னு மிரட்டல் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க இந்திய அணி. இது ஒரு நல்ல ஒரு பேட்டிங் விக்கெட். பாகிஸ்தான் அணி பேட்டிங்ல சொதப்பி இருக்காங்க. இந்தியா பவுலிங்ல மிரட்டி இருக்காங்க. இந்த பர்ஃபார்மன்ஸ் இந்தியாவுக்கு நல்ல ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கும். ஆசிய கோப்பை 2025 ஃபைனல்ல இந்திய அணி கம்பல்சரி வெல்வதற்கு இந்த ஒரு மேட்ச் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டா ஆரம்பிச்சிருக்கு. ஆரம்பத்துல அவங்களோட நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாலும் இந்தியா நல்ல ஒரு கம்பேக் பண்ணிருக்காங்க. பவுலிங்ல மிரட்டி பிளஸ் பாகிஸ்தான் அப்படியே டோட்டலா கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க. ஈஸியா இந்த மேட்ச் வின் பண்றதுக்கு நல்ல நல்ல பாசிபிலிட்டி இருக்கு இந்தியாவுக்கு. வெறும் 147 அடிச்சா இந்த மேட்ச் வெற்றி பெறதுக்கு மட்டும் இல்லாம ஆசிய கோப்பை 2025 நம்ம கப் அடிக்கலாம். பிளஸ் நீங்க சொல்லுங்க, இந்தியா இந்த வருஷம் கப் அடிக்கணுமா? இந்த மேட்ச் 146 தான் ஈஸியா ஜெயிச்சிருமா அப்படிங்கறது நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஃபுல் மேட்ச் ரிவ்யூ நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பாத்திரலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ பாய் ஃப்ரெண்ட்ஸ்.